வணக்கம். இன்று நம்முடன் ஃபிலிம் ட்ராக்கர், ஃபிலிம் அனலிஸ்ட் திரு ரமேஷ் பாலா தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ லியோ பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி அவர்கிட்ட நிறைய கேட்க வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்குது. சார் வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லாங் வீக்கெண்டோட எண்டில் இருக்கோம். இதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய ஆசிட் டெஸ்டாக இருக்குமா நம்ம லியோக்கு? இதுக்கப்புறம் வரதான் வந்து ஆல்மோஸ்ட் ஹிட்டுன்னே சொல்ல முடியுமா? இது வந்து ஹிட்டு சூப்பர் ஹிட்டு அந்த ரேஞ்செலாம் தாண்டி போயிருச்சா? இப்போ பிளாக் பஸ்டர் நோக்கி போயிருக்கா? சரி, அதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டெரிட்டரியும் ஒவ்வொருத்தரும் வாங்கியிருப்பாங்க. ஆமா, இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, யூகேல என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டேன், கேரளா நான் பண்ணிட்டேன்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு சொல்லிட்டே இருப்பாங்க. சில ஏரியாவில் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுது, அந்த ரேட்டுக்கு அது நான் ஓவர்சீஸில் ஒருத்தர் வாங்கிட்டு பிரித்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி இந்தியாவிலையும் 4 ஸ்டேட் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு வந்து ஒரு இது கேரளாவில் கண்டிப்பாக ஆல்ரெடி பிரேக் ஈவன் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இட் வில் டேக் சம் டைம். கர்நாடகாலையும் பிரேக் ஈவன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். தெலுங்கு ஸ்டேட்ஸ்லையும் கூட பிரேக் ஈவன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு இதுதான் அது. ஸோ அதுக்கப்புறமா எவ்வளோ வருது? இப்போ ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டருங்கிறப்ப இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எத்தனை தடவை வந்திருக்கு? நீங்கள் போட்ட முதல்ல விட ஒரு ஃபியூ லேக்ஸ், ஃபியூ க்ரோஸ் லாபம் வந்ததுன்னா ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு அப்படி இல்லை உங்களுக்கு 2-3 டைம்ஸ் கிடைக்குன்னா பிளாக் பஸ்டர் அந்த மாதிரி போகும். அது ஓவராலாக அப்புறம் ப்ரொடியூசருக்கு அவங்களுக்கு அப்வியஸ்லி தவிர சேட்டலைட் OTTயும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இதுவாக இருக்கும் கிளாசிஃபிகேஷன். ஐ திங்க் டிஃப்ரெண்ட் ஏரியாஸை வச்சு நம்ம சொல்லலாம். லைக் இந்த ஏரியாவில் அவங்க நம்மளுக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஹைப்புக்கும் இந்த ஓப்பனிங்க்கும் ஐ திங்க் நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக பிரேக் ஈவன் ஆகிடும், போயிட்டு ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு போயிடும். அதுக்கப்புறம் இந்த இது வந்து என்னென்னு நம்ம லைஃப் டைமில் பார்த்தா தெரியும். சரி சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா லியோக்கு வந்து போட்டியே இல்லை, அது சோலோ ரிலீஸ் தான். ஸோ கேரளாலையும் ஆல்மோஸ்ட் சேம் ஸ்டோரி தான். ஆனால் கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவராஜ்குமார் அவரோட கோஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தெலுங்குல வந்து பாலையா படமும் ரவிதேஜா சார் படமும் வந்துச்சு. இந்த 2 ஸ்டேட்லையும் பர்டிகுலரா லியோ எப்படி சார் பண்ணிட்டு இருக்கு? பேசிக்கலி இப்போ கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கன்னா கோஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. பட் இவங்களுக்கு பெங்களூர் அந்த மாதிரி இருக்கிற ரீஜன் தான் நமக்கு தமிழர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. பெங்களூர் அந்த மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் இன்னரில் வந்து கனடிகாஸ்க்கு நார்தன் கர்நாடகா அந்த மாதிரி. ஸோ அதனால் ஸ்க்ரீன்ஸ் அந்த இதுக்குமே ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் கிடைச்சிருச்சு. கோஸ்ட்டும் ஓகே நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது பட் லியோட வசூல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது ஓப்பனிங்ல கோஸ்ட் கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா அது நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் கம்மி. நமக்கு இங்கே இது பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்காங்களா, இந்த ஃபேன் ஃபாலோயிங் நம்ம தமிழ், மலையாளிஸ், இந்த பெங்களூர் காஸ்மோபாலிட்டன் சிட்டி, லைக் அங்கே வந்து எல்லாரும் போய் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா. இப்படி சவுத் ஸ்டேட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அதே பாப்புலேஷன் அங்கே இருக்கிறவங்க போய் பார்ப்பாங்க. இப்படி கோஸ்ட் படத்தை வந்து அங்கே இருக்க கன்னடிகாஸ் பார்ப்பாங்களா இருக்கும். இன்னும் சுரேஷ்குமார் இப்போ ஜெயிலர்லாம் வந்ததுனால அஃப்கோர்ஸ் இஸ் பாப்புலர் ஃபார் அஸ் ஆல்சோ. பட் ஓகே, அந்தந்த படத்துக்கு அது நல்லா போயிட்டு இருக்கு, இது நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை எதுவும் வரல. இவங்க 2 பேரும் மோதிக்கிட்டாங்க. இப்போ KGF பீஸ்டுக்கெலாம் வந்தது இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரல. ரெண்டுமே அவங்கவுங்க இதில் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கர்நாடகாவில் இன்னும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இது இருக்கு. ஸோ ஜெயிலர் அளவுக்கு போகாத முடிச்சுன மாதிரி, பட் இன்னும் கொஞ்சம் கிராஸ் பண்ணும். ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டைகர் நாகேஸ்வர் ராவ் அவ்வளோ சரியாக போகலன்னு நினைக்கிறேன். பாலையா படம் வந்து கொஞ்சம் ஓப்பனிங் நல்லா இருந்தது, அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆச்சு. இப்போ சொல்கிறாங்க இப்போ லியோவுக்கு மேலே போயிடுச்சு, நல்லா பண்ணிட்டு இருக்குது. அண்ட் அகெயின் எல்லாருக்குமே ஸ்க்ரீன் கிடைச்சிருக்கு. லியோ கொஞ்சம் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வீக் டேஸில். ஸோ ப்ராப்ளி நம்ம பார்க்கணும். பட் ஸ்டில் தளபதி விஜய்க்கும் லோகேஷுக்கும் ஆந்திராவில் பெரிய ஹிட்டாக தான் இருக்கும். பட் அகெயின் எவ்வளோ பண்ணுது, கண்டிப்பாக ஜெயிலர் அளவுக்கு போகாது, ஓரளவுக்கு ஒரு மீடியம் நம்பர் பண்ணும். பட் ஆனால் இவங்க 2 பேருக்குமே அது வந்து ஒரு பெரிய நம்பராக தான் இருக்கும். ஆனால் இவங்க படங்கள் ஏற்கனவே மேக்ஸிமம் ஒரு 20-30 crores தான் பண்ணியிருக்கோம். மேபி விக்ரம் கூட அவ்வளோ பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க 2 பேருக்கு ஒரு புது மைல் ஸ்டோனாக இருக்கும். அது எண்ட் ஆஃப் டே ஓகே, எதுவும் காம்படிஷன் ரொம்ப இது பண்ணிச்சா அப்படின்னு சொல்ல முடியல. எல்லாமே வந்து ஓரளவுக்கு இதாக போயிடுச்சு. லியோ மூலியமா வந்து சார் விஜயோட ஸ்டார் பவரை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா வந்து இப்போ ப்ரீவியஸாக அவரோட கில்லியாக இருக்கட்டும், வந்து துப்பாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா அனானிமஸான ஒரு பாசிட்டிவ் ரிப்போர்ட்ஸ். யாருமே வந்து படம் பார்த்துட்டு வந்து படம் சும்மா கூட சொல்ல, படம் வேற லெவல் சூப்பர் அப்படின்னு சொல்லி தான் வந்து தேட்டர் விட்டே வெளில வரும். ஸோ அப்போ இருக்கும்போது அது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிச்சது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் வந்து லாஸ்ட் ஒரு ரீசன்ட் ஃபிலிம்ஸாக பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட படம் வந்து ரிவ்யூஸாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னே சொல்ல முடியாது. நம்ம வந்து லியோவும் நம்ம வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ்னே சொல்ல முடியாது. ரொம்ப வெரி ப்ராப்பர் மிக்ஸ்டு ரிவ்யூ தான் லியோ. ஸோ இப்போ இது இவ்வளோ கலெக்ஷன்ஸ், இவ்வளோ ரெக்கார்ட் பிரேக்கிங் கலெக்ஷன்ஸ்லாம் அடிக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரோட ஸ்டார் பவர் வந்து டே பை டே வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்காது. கண்டிப்பாக ஒருத்தவங்க இருக்காங்க, ஆனால் அவங்களுடைய ஃபேன் ஃபாலோயிங் வந்து ஏன் பெரிய ஸ்டார்ஸாக இருக்கான்னு அவங்களுக்கு ஏறிட்டே வருது. ஆமாம், இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டார் சொல்கிறோம் இல்லையா, 50 வருஷம் லெகசி இருக்குது, இவங்களுக்கு வந்து 30 years லெகசி இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு ஏறிட்டே வர்றாங்க.
முன்ன வந்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் முன்னாடி நிறைய காம்படிஷன், மற்ற ஒரு மீடியம் லெவல் ஹீரோஸும் காம்படிஷனாக இருக்கும். 8 படம் ரிலீஸ் ஆகும், அப்புறம் அது 4 ஆச்சு, 3 ஆச்சு, 2 ஆச்சு, 1 ஆயிருது. அவங்க ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 4 பேர் வேற லெவலில் இருக்காங்க, மற்ற ஸ்டார்ஸ்லாம் ஓகே இன்னொரு இதில் இருக்காங்க. ஸோ இவங்க படங்கள் வந்து இட் இஸ் ஏபிள் டு ஓவர் கம் மிக்சட் ரிவ்யூஸ். ஓகே, ஏன்னா ஓகே அட்லீஸ்ட் இந்த ஸ்டார் படத்தை ஒரு தடவை பார்த்தணும் அப்படின்னு ஒரு கோஷ்டி இருக்கு. இந்த ஃபேன்ஸ் கோஷ்டியும் சரி, ஃபேமிலிஸ்ல இருக்கவங்களும் சரி, எனக்கு விஜய் பிடிக்கும், எனக்கு அஜித் பிடிக்கும், எனக்கு ரஜினி பிடிக்கும், அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக விஜய்க்கு வந்து அந்த இது இருக்கிறதால தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் யுனானிமஸ் டாக் லாஸ்ட்டாக ரீசெண்டாக இந்த படத்துக்கும் வரல. பட் ஓகே, அதனால தான் அவர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபெஸ்டிவல்ஸ் தான் ரிலீஸ் பண்ணுவார். லாஸ்ட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் படங்களாக தான் இருக்கும். அந்த இதை ஒரு யூஸ் அண்டர்ஸ்டுட். அட்லீஸ்ட் நம்ம படம் ஒரு மிக்சர் இருந்தால் கூட ஒரு தமிழ் நியூ இயர் ஒரு இதுனா ஒரு அட்லீஸ்ட் 4 நாள் லீவ்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் போய் பார்த்துருவாங்க. அட்லீஸ்ட் அந்த படம் வந்து ஒரு எல்லாம் பார்த்துருவாங்க, ஒரு குறிப்பிட்ட வசூல் பண்ணிடும். அந்த கடைசியா இருக்க ஒரு 20 கோடி ஒரு 40 கோடிங்கிற ஒரு லாஸ்டா ஒன்று இருக்குல்ல, அது முன்ன பின்ன மாறுமா இருக்கும். படம் சூப்பரா இருந்ததுன்னா இட் வில் கோ அப் டு ஒரு சர்டன் நம்பர்ஸ். ஒரு பேசிக் மினிமம் நம்பர் அந்த 4-5 நாளில் பண்ணிடலாம். எல்லாருமே ஓகே நம்ம ஃபெஸ்டிவலுக்கு விஜய் படத்துக்கு போனாங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் இல்லையா. அதனால தான் அவர் வந்து மோஸ்ட்லி ஐ திங்க் புலிக்கு அப்புறம் எல்லா படமுமே வந்து ஆல்மோஸ்ட் ஃபெஸ்டிவல் தான். அது இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் இட். ஐ திங்க் யூ நோஸ். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வெரி பர்டிகுலர் October 19 லொகேஷன் வந்து ப்ரொடியூசர் சொல்லியிருப்பாரு, நான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நான் ஒரு October 19 கொண்டு வர வச்சுட்டேன். ஏன்னா பக்கா 6 days ஹாலிடே சோலோ ரிலீஸ். அஃப்கோர்ஸ் என்ன ரிவ்யூவாக இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு மற்ற என்விரான்மெண்ட் இருக்கு கண்டிப்பாக. அவங்க ஸ்டார் பவர் கூடுறதுனால தான் அந்த அடுத்தடுத்த படத்துக்கு ஓப்பனிங் ஜாஸ்தியாக வருது. இந்த மாதிரி லோகேஷ் அந்த மாதிரி பெரிய டேரக்டர் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அது இப்படி இப்போ ரஜினியும் சங்கர் அவங்களாம் சேரும்போது எப்படி அவங்களுக்கு ஒரு இது டைனமிக் கிரியேட் ஆச்சு இல்லையா. அது மாதிரி இவங்களுக்கும் ஒரு டைனமிக் மாஸ்டருக்கு அப்புறம் இது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எப்படி இந்த காம்பினேஷன் ஆஃப் டீம் அசம்பிள் பண்ணுறோன்னு பார்க்கணும். அது மாதிரி ஸ்டார்ஸும் கொஞ்சம் சஞ்சய் அது மாதிரி சரி நீங்கள் பெரிய ஹீரோவாக இருக்கச்ச ஒரு பெரிய டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர், ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் அந்த போட்ட பணத்தை மோஸ்ட்லி நம்ம எடுத்துடலாம். என்ன விஷயம் சார், இப்போ லியோ வந்து ஒரு ரேண்டமான ஒரு ஃப்ரைடே ரிலீஸ் ஆயிருந்துன்னு வச்சுங்க சார், அது ஒரு ரிசல்ட் எப்படி இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஒரு ரேண்டமான ஃப்ரைடே ஒரு ஒர்க்கிங் ஃப்ரைடே ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா, அதாவது ஒன்லி சாட்டர்டே சண்டே தான் இருக்குது, இந்த மாதிரி 6 நாள் ஹாலிடே இல்லைன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்காது, இதோட கம்மியாக தான் வந்துடும். ரிவ்யூஸ் ஃபேவர் இல்லைனா ஆமாம், ஏன்னா ஓப்பனிங் கண்டிப்பாக பெரிய ஓப்பனிங்காக இருக்கும். ஏன்னா ஓப்பனிங் இஸ் ஆல்வேஸ் நத்திங் டு டூ வித் த மூவிஸ் கண்டென்ட். ஏன்னா எல்லாமே நம்ம அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடுறோம், அந்த ஒரு ஹைப்ல இருக்கும். ஸோ அந்த ஓப்பனிங் டிஃபரன்ஸ் பெருசாக இருக்குமா எனக்கு தெரியல. இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஒரு Thursday தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் டேஸ் தான் இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா சப்சிக்வெண்ட்டாக ஒரு 4 days ஹாலிடே இருந்தது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸோட ஒரு 30-40% கம்மியாக தான் வந்திருக்கும். ஸோ இது வந்து இந்த இப்போ ஃப்ரைடே வந்து ஒரு நாள் மட்டும் ஒர்க்கிங் டே, சாட்டர்டே சண்டே ஹாலிடே, அப்புறம் மண்டே திரும்ப ஒர்க்கிங் டே இப்படின்னு இருக்கும்போது அது கண்டிப்பாக பயங்கரமாக ஹிட் ஆகும். இதே பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து அப்படி வந்திருக்கும். மேபி அனானிமஸான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ. பேசிக்லி எப்படின்னா இப்போ ஃபேன்ஸ் கண்டிப்பாக மல்டிபிள் வியூஸ். எனக்கு தெரிஞ்சு விஜய் ஃபேன் 5 தடவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது போயிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த படம் நான் இப்போ மேபி நியூட்ரல் ஆடியன்ஸும் மல்டிபிள் டைம்ஸ் பார்க்கலாம். சில பேர் ஜெயிலர் வந்து மல்டிபிள் டைம்ஸ் பார்த்தாங்க நியூட்ரல் ஆடியன்ஸும். நாளைக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் படம் வந்து பாஷா மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி சில பேர் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் அடிதடி வயலன்ஸாக இருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு. டிபிக்கல் ஒரு வாரிசு விஜய் படம்னாலே ஒரு 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 காமெடி அந்த மாதிரி அப்படின்னு சில இது பார்த்தேன். அது அவங்களுடைய அபியஸ்லி எல்லாருமே எல்லா படமுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது. சில பேருக்கு விஜய் படம் தான் இப்படிதான் இருக்கணும். வாரிசு வந்து இந்த எல்சி யூத்துக்கு பிடிக்கல, ஆனா அந்த லேடிஸ் செக்மெண்ட்டுக்கு பிடிச்சிருந்தது. அவங்கெல்லாம் வாரிசு அப்படியே எப்படா லியோ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பெருசா அவங்க வந்து ஹைப்பே அவங்களுக்கு வந்து லியோ மேலதான் இருந்தது. ஏன்னா செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் பிரிஞ்சிடுறாங்க. ஸோ அதுதான். ஸோ பேசிக்லி ரிப்பீட் ஆடியன்ஸ் அண்ட் ஃபேமிலி, தட் இஸ் த கீ. சம்டைம்ஸ் வந்து இப்போ யூத்தும் ஃபேன்ஸும் சேர்ந்து அதை ஓவர் கம் பண்ணி அவங்க மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துட்டாங்கன்னா அது காம்பன்சேட் ஆகிடும். ஸோ தோஸ் வில் பி த டைனமிக் சேஞ்சஸ். இந்த லியோ வந்து நீங்கள் எல்சி ஃபேக்டர் எப்படி சார் பார்க்குறீங்க? ஸோ படம் பார்த்தலாம் எல்சி ஃபேக்டர்னு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபோர்ஸ்டாக இது மாதிரி தோணுச்சு. கொஞ்சம் ஜார்ஜ் மீடியம் கேரக்டர் வரும்போது எல்லாம் கேட்டுருந்தாங்க. ஆனால் அதோடைய இது பெரிய இம்பாக்ட் பண்ண மாதிரி தெரியல. லாஸ்ட்டும் அந்த கமல் சார் வாய்ஸ் வந்து ஓகே, ரோலக்ஸ் கொடுத்த ஹை வந்து கண்டிப்பாக விக்ரம் பார்த்து முடியிருந்துச்சு.
ரோலக்ஸ் ஆகி தான் எல்லாரும் வெளியே வரும்போது அப்படி தூக்கி விட்டுது. அது ஐ திங்க் இந்த படத்துல இன்னும் ஒரு பெரிய ஸ்டாரை யாரோ ஒருத்தங்க ஆல்ரெடி எல்சியூல இருக்கவங்களோ இல்லை புதுசாக ஒருத்தவங்க நல்லா இருக்கும், நடிச்சிருந்தா கண்டிப்பாக நல்லா இருக்கும். லாஸ்ட்ல வந்து நல்லா இருக்கும். உள்ளது விஜய் சார் படங்கள்னால அதுவே போதும்னு நினைச்சு வாய்ஸே போதும்னு நினைச்சிட்டாங்கன்னு தெரியல. பட் ஒரு 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 யுனானிமஸ் ஃபீட்பேக் மாதிரி இருந்தது. எல்லாருமே எல்சியூ கூட எல்லாம் கூட இருந்திருக்கலாம், ஒன்றும் பெருசாக இருந்திருக்காது அப்படின்னு சொன்னாங்க. பட் அஃப்கோர்ஸ் எல்சியூனால தான் அந்த ஹைப் இருக்கு, நிறைய தியரிஸ் எல்லாம் ஃபார்ம் பண்றாங்க மக்கள். அது எல்சியூ இருக்கதான் நல்லது. பட் அந்த எல்சியூ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வச்சு ஐ திங்க் தோஸ் ஆர் தி ஃபீட்பேக். ஐம் ஷூர் லோகேஷ் வுட் ஹவ் நோட்டட் இட் டவுன். நெக்ஸ்ட் எல்சியூ படத்துக்கு அதை இன்கார்பரேட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இன்னொன்று சார், எல்லாருக்குமே வந்து இந்த படம் பார்த்துட்டு வெளில வந்தது வந்து லியோ கேரக்டர் வந்து கெமியோ ரோல் மாதிரி போச்சு. முக்கியமா ஃபிளாஷ்பேக் வந்து சின்ன அது என்னன்னா, நம்ம ட்ரெய்லர்ல வந்து லியோ கேரக்டர் பார்க்கல, ஜஸ்ட் இந்த கிளிம்ஸ் தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து படத்துல நிறைய இருக்கும் ஃபிளாஷ்பேக் 20 மினிட்ஸா 45 மினிட்ஸா அப்படி இல்லாமல் இருந்தது. இது கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் சின்ன ஃபிளாஷ்பேக்காக இருந்தது. இன்னும் கொஞ்சம் அவருக்கு ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ் வச்சிருந்தேன், இன்னும் கொஞ்சம் அவர் எலிவேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபேன்ஸுக்கு அந்த கேரக்டர் பிடிச்சி முடிஞ்சிருக்கும். அந்த ஃபீட்பேக்கும் நான் பார்த்தேன். ஏன்னா வந்து ஓவராலாக வந்து இந்த ஃபிளாஷ்பேக் தான் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. எல்லாருமே வந்து எதிர்பார்த்து வந்து லியோன்னு பேசிட்டு இருக்கும்போது லியோவோட வந்து பார்த்திபன் கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லியோ வந்து பார்த்திபன் தான் படத்துல மெயின் கேரக்டர். 90% அவர் தான் எடுத்துருக்காரு, 10% தான் ஒரு லியோ இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் டைட்டில் லியோன்னு இருக்கு, ஏன்னா நீங்க லியோவான்னு இது பண்றதுனால. ஸோ அது வச்சிருக்காரு. ஓகே, அது ப்ராபப்ளி மேபி அந்த அந்த 2 hours 45 minutes டைம் லைன்ல அவர் பண்ணியிருந்திருக்காரு. மேபி செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் பெருசுபடுத்தி அதை வச்சிருந்துருக்கலாம். ஐ டோன்ட் நோ, லைக் அவங்க ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. தோஸ் ஆர் த ஃபீட்பேக். இப்போ அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஸ்க்ரீனிங் வைப்பாங்க, அதை வச்சு ஆடியன்ஸ் ஃபீட்பேக்லாம் கேட்பாங்க. பட் நம்ம ஊரில் அந்த கான்செப்ட் இல்லை. ஸோ அதனால டைரக்டரோட விஷயம் தான் சரியா தப்போ அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஃபீட்பேக் வரும். மேபி டேரக்டர்ஸ் வந்து அடுத்த படத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆஸ் அ பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கராக சொல்லுங்கள் சார், லியோ வந்து இப்போ வந்து தமிழ் சினிமா சொன்ன மாதிரி ஃப்ளாப்பு, ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர், அப்புறம் இண்டஸ்ட்ரி ஹிட். ஸோ லியோ வந்து ஸோ லைஃப் டைமாக வந்து எந்த வேர்டிக்கில் சார் இப்போ நிற்கும்னு நீங்கள் சும்மா ஒரு ப்ரெடிக்ஷன் படி சொல்லுங்கள் சார். என்னுடைய ப்ரெடிக்ஷன் படி கண்டிப்பாக சூப்பர் ஹிட்டுக்கு மேலே தான் போய் நிற்கும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஹிட் டு பிளாக் பஸ்டர் அந்த ரேஞ்சில் தான் நிற்கும். ஓகே. பட் எனிவே அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க தியேட்ரிக்கல்னு பார்த்தாலே வந்து ஒரு பெரிய நம்பர் சொன்னாங்க, என்ன ப்ரீ ரிலீஸ்லேயே இது பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நம்பரை 2 times பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆக்சுவலி. ஓகே. அது பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்க 4-5 நாளில் எதிர்பார்த்தோட நம்பர்ஸ் பெரிய நம்பர்ஸாக தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே கொடுத்த புஷ் இருக்கு இல்லையா, அது போயிட்டு இருக்கு. இன்னொரு கண்டிப்பாக தீபாவளி வரைக்கும் ஒரு ரன் இருக்கு படத்துக்கு, அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில், மற்ற ஸ்டேட்ஸில் விளையாட்டாலும். ஸோ ஓவராலாக அப்படி தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அன்லெஸ் இன்னும் வேற படங்கள் எதுவும் வரல. ஐ மீன் அஃப்கோர்ஸ் தேர் வில் பி அ ட்ராப் செகண்ட் வீக்கெண்ட், தேர்ட் வீக். ஐ மீன் போக போக குறைஞ்சிட்டே தான் போகும். பட் ஆனால் நிறைய பிஸ்னஸ் இவங்க இப்பயே பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலாக. இப்பயே அவங்க 400 அப்படிலாம் சொல்கிறத பார்த்தா இன்னும் ஒரு 600 பண்ணால் கூட எனக்கு தெரிஞ்சு போகுது. அதுவே ஒரு பெரிய இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது தளபதி விஜய் படங்கள் எதுவுமே அவ்வளோ பண்ணதில்லை. அதுவே ஒரு பெரிய அவரோட ப்ரீவியஸ் மேக்ஸிமமே வந்து 300+ தான். ஸோ 600 டபுள் மடங்கு. இந்த படத்துக்கு பட்ஜெட்டுக்கும் ஐ திங்க் அந்த இது தியேட்ரிக்கலாகவே ஐ திங்க் சேட்டலைட் ஓடிடி எல்லாம் சேர்த்தா they will be very profitable. அதுக்கப்புறம் சார் மெயினாக வந்து லியோ வந்து மிகப்பெரிய போட்டி, அதுவே வந்து ஜெயிலரோட கலெக்ஷன் லைஃப் டைம் அடிக்கணும் அப்படின்னா அவங்களோட டார்கெட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஜெயிலரோட லைஃப் டைம் அதை கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் ஆன் பேப்பர் இருக்கு ஆக்சுவலா. ஓகே. பட் நான் சொன்ன மாதிரி அது லாஸ்ட்ல ஒரு இந்த ரேஸ் இருக்கும்ல, இந்த 2020 வந்து லாஸ்ட் 5 years இதாக போகும்ல, டஃப்பாக போகும்ல, அந்த மாதிரி லாஸ்ட்ல இருக்கும். இவங்க எப்படின்னா அவங்க பேட்டிங் முடிச்சுட்டாங்க, இவங்க பேட்டிங் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 hours ரன் ரேட் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து ஒரு 10 hours வந்து மிடில் இருக்கும், அப்போ லாஸ்ட்ல தான் இது இருக்கும். ஸோ இப்போ பார்த்தா இப்போதைக்கு ஓகே நல்லா போயிட்டு இருக்கு. பட் சில டெரிட்டரிஸில் இதாக இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஈவன் இஃப் தே கோ லைக் 600 அந்த 50 crores டிஃபரன்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. மேபி தமிழ்நாடு, கர்நாடகா அதெல்லாம் ஜெயிலருக்கு அட்வான்டேஜாக இருக்குது ஆக்சுவலாக. மேபி தெலுங்கு ஸ்டேட்ஸும் அட்வான்டேஜாக இருக்குது, நார்த் அமெரிக்கா ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். பட் இவங்களுக்கும் நிறைய ஊரில் இப்போ சொன்ன மாதிரி இல்லை, இந்த UK அங்கெல்லாம் தாண்டுதுன்னு சொன்னாங்கல்ல.
அதுக்கப்புறம் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ சப்போஸ் இப்போ யூகேல வந்து ஆல் டைம் நம்பர் 1 பொன்னியின் செல்வன் 1 அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே எவ்வளோ போகுதுங்க நமக்கே தெரியாத டெரிட்டரி. ஏன்னா நீங்கள் ஆல் டைம் 1 போயிட்டீங்க, அதுக்கப்புறம் 1.3 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து 1.5 போறீங்களா 2 போறீங்களான்னு தெரியல. அதுக்கு மேலே 2 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தட் மணி வில் ஹெல்ப் தம். ஸோ அதுதான் ஒரு அன்னோன் டெரிட்டரியாக இருக்குது. ஸோ அதனால் ப்ராபப்ளி இன்னும் ஒரு 1 வீக் 10 days நம்ம உறுதியாக சொல்லலாம். ரைட் நவ் வந்து வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஓவரா வந்து லியோ ஒர்க் ஆனிச்சா எனக்கு பேசிக்கலி ஒரு ஆக்ஷன் படமும் ஒர்க் ஆச்சு. ஒரு ஆக்ஷன் படம், ஒரு பிக் ஹீரோ தளபதி விஜய் படமா ஒர்க் ஆச்சு. மேபி நான் லோகேஷ்ல இருந்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். கொஞ்சம் அவருடைய டச்சஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கும். விக்ரமோட கொஞ்சம் அந்த சில ஹை மூமெண்ட்ஸ் விக்ரம்ல இருந்தது இதுல மிஸ்ஸிங்கான்னு தோணுச்சு எனக்கு. ஸோ கொஞ்சம் அந்த வில்லன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. யா ப்ராபப்ளி ஐ திங்க் லோகேஷோட அடுத்த படத்துல ஐ நோ இஸ் லைக் யூ வுட் நம்மளும் பலருடைய ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 2016 கபாலி ரிலீஸ் ஆச்சு. ஆல்மோஸ்ட் கபாலிக்கு அப்புறம் அந்த இவ்வளோ பெரிய ஹைப் டிக்கெட் ப்ரெஷர்னது இருந்துச்சு. ஸோ அதுதான் மெயின். அந்த ஓவர் ஹைப் தான் வந்து கொஞ்சம் அந்த படத்துக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக போச்சு சார். எப்பயுமே ஹைப் வந்து ஒரு இதை தாண்டிடுச்சுன்னா அது ரிஸ்க் தான். ஓவர் ஹைப் வந்து ஏன்னா அது வந்து அது மீட் பண்ணுறது யாராலுமே கஷ்டம் தான். இவர்கள் சொல்ல எந்த ஹீரோ எந்த டேரக்டர்னாலும் கஷ்டம் தான். ஓரளவுக்கு ஹைப் வரைக்கும் மேனேஜ் பண்ண முடியும். பட் லியோக்கு வந்து ஒரு அன்இமேஜினபிள் ஹைப் டே 1லேருந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதனால ஐ திங்க் அந்த ஹைப் வந்து அது யாராக இருந்தாலுமே அது மீட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய இதாக அச்சீவ்மெண்ட் வந்துருக்கும். ஏன்னா அது அந்த ஹைப் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ஹைப் நீங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு தியேட்டருக்குள்ள போவீங்க, நான் ஒன்று அந்த ஹைப் எனக்கு வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன். அந்த ஹைப்னு ஒன்று இருக்கும். அது என்ன ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு இருக்காது. ஸோ டேரக்டர் வந்து அவர் பாவம் அமைதி ஒரு மாதிரி குழம்பிடுவராக இருக்கும். எதை நம்ம எல்சியை வைக்கலாமா, இல்லை ஹீரோக்கு மாசை ஏற்றலாமா, இல்லை காமெடியை ஏற்றலாமா அப்படி இப்படின்ட்டு. சில சமயம் அதான் ஹைப் கம்மியாக இருக்குது. எப்பவுமே இந்த ஒரு சேயிங் இருக்கும், அண்டர் ப்ராமிஸ் ஓவர் டெலிவர்ன்ட்டு. ஏன்னா ஜெயிலர் பார்த்தீங்கன்னா அண்டர் ப்ராமிஸாக தான் இருந்தது, இந்த அளவுக்கு ஹைப் கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் பர்சனலி தி ஓவர் டெலிவர்டு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆடியோ லான்ச்லேருந்து தான் அந்த ஹைப் இன்க்ரீஸ் ஆச்சு. இவங்க மாதிரி டே 1லேருந்து ஹைப் இல்லை. பட் அது அந்த படத்துக்கு அப்படியே அமைஞ்சது. பட் இவங்க படம் என்ன சொல்றது, 2 பெரிய ஃபோர்ஸஸ் ஜாயின் ஆகும்போது ஹைப் தவிர்க்க முடியாது. ஓகே சார், இவ்வளோ கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க சார். முக்கியமாக நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபேக்ட்ஸ் நிறைய பேசுனீங்க சார். ரொம்ப நன்றி சார். மீண்டும் இணைவோம். கண்டிப்பாக லியோவோட லைஃப் டைமுக்கு அப்புறம் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.